இவர்கள் பயத்திலே இது போன்ற அறிக்கைகளை கொடுக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றைக்கு தேர்தல் கமிஷன் தலைவராக தேர்தல் ஆணைய தலைவராக ஆனார் என்று தெரியவில்லை. பல பயங்கள் இருந்துச்சு. இப்போ அடுத்த பயம், நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன். யாராவது அவர்கள் மீது தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் இதில் முதல் இதில் கையெழுத்து போட்டிருக்கிற அமைச்சர்களாக இருக்கிற அத்தனை பேரும் பதவியிலிருந்து இறங்க வேண்டியிருக்கும். மடியில் கனம் இருப்பதால் அவர்கள் பயப்படுகிறார்னு. கூவத்தூர் விடுதியில் நாங்கள் அப்படியே கிளம்பி வந்திருந்தால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பது பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் நியமனமும் விதிப்படி செல்லாது, நீங்கள் நியமித்த பதவிகளும் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. கட்சி தொண்டர்கள் நிராகரிக்கணும்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. அது மாண்புமிகு பொதுச் செயலாளர் இதயதெய்வம் சின்னம்மா அவர்கள் சொன்னதால் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றைக்கு தேர்தல் கமிஷன் தலைவராக தேர்தல் ஆணைய தலைவராக ஆனார் என்று தெரியவில்லை. நீங்கள் அந்த லெட்டர் படம் பார்த்தாலே தெரியும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமைச் செயலகம் இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் முறையிட்டதற்கு பிறகு ஆர்கே நகர் தேர்தலின் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரும் இரட்டை இலை சின்னத்தையும் நாங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று அதை தடை விதித்தார்கள். அந்த தேர்தல் முடிந்த பிறகும் அந்த தடை தொடரும் என்று சொன்னார்கள். இதை கூட தெரியாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா என்று இருக்க வேண்டிய இடத்தில் தலைமை கழகம், இதுவே தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறுகின்ற செயல். இது ஒன்று போதும். அவர்கள் மீது யாராவது, நாங்கள் இல்லை, யாராவது அவர்கள் மீது தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் இதில் இதில் கையெழுத்து போட்டிருக்கிற அமைச்சர்களாக இருக்கிற அத்தனை பேரும் பதவியிலிருந்து இறங்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆர்கே நகர் தேர்தலின் பொழுது இரட்டை இலை சின்னத்தின் பெயரை சொல்லி வாக்கு கேட்டதே தவறு என்று பலர் கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறார்கள். இது கூட தெரியவில்லை அவர்களுக்கு. இதை கூட தெரியாமல் அவசர கோலத்திலே நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றேன், பல பயங்கள் இருந்துச்சு. இப்போ அடுத்த பயம், நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன். தொண்டர்கள் வீட்டில் நான் இருந்த பொழுதே தினமும் என்னை அடிக்கடி சந்தித்தது எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது மாவட்ட வாரியாகவும் நான் சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறேன். நான் அன்றே சொன்னேன், வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்காக கட்சியை பலப்படுத்த வேண்டும், தொண்டர்களை சந்தித்து ஊக்குவிக்க வேண்டும், பொதுமக்களையும் சந்தித்து பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுற்றுப்பயணம் என்று. ஆனால் இவர்கள் பயத்திலே இது போன்ற அறிக்கைகளை கொடுக்கிறார்கள். கட்சியின் சட்டத்திட்ட விதிகளை தவறாக அவர்கள் தெரிந்தும் தவறாக திரித்து கூறுகிறார்கள். இன்டர்பிரட்டேஷன் தவறாக செய்கிறார்கள். ஆனால் ஒன்றை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பொதுச் செயலாளர் இதயதெய்வம் சின்னம்மா அவர்களை நியமனம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்தது சட்ட விதிக்கு உட்பட்டதுதான் என்று அவர்கள் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது பொதுச் செயலாளரால் நியமனம் செய்யப்பட்ட அனைத்து பதவிகளையும் செல்லுபடியாகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்புக்கு நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு இதெல்லாம் அதிமுகவின் நிர்வாகிகள். மெஜாரிட்டி எங்க கூட தானே இருக்கிறாங்க. நீங்க தேர்தல் ஆணையத்தை தான் கேட்கணும். போய் அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி. தமிழக முதல்வரோ அமைச்சர்களோ ஆர்கே நகர் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் உங்களுடைய தீவிரமாக எதிர்ப்பு அரசியல் உருவாக்குறாங்க. அந்த டயத்தில் ஆர்கே நகர் எலெக்ஷன்ல சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுல கைப்பற்றப்பட்ட, அதாவது தேர்தல் ஆணைய வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அந்த ஆவணங்கள் சிக்கியது, வருமான வரித்துறையில் சிக்கியது. இதன் பிறகுதான் அவங்களுடைய போக்கு மாறி உங்களுடைய எதிர்ப்பு அரசியலை தீவிரமாக கொண்டு வராங்க. அந்த அந்த வருமான வரி அதாவது குறிப்பிட்ட ஆவணங்கள் உண்மையானதுன்னு நீங்க இது பண்றீங்களா? எனக்கு அங்கே பிடிப்பட்டது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அவங்க நான் தான் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியுறீங்க, ஒரு பத்திரிகையாளர், சாதாரண தொண்டர் கூட புரிஞ்சுக்கிறாங்க. மடியில் கனம் இருப்பதால் அவர்கள் பயப்படுறாருன்னு. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னா
இதுக்கு நான் சரியான பதில் சொல்லணும்னா மடியில் கனம் இருப்பதால் யார் பயப்படுவார்களோ அவர்கள் பயப்படுவார்கள். ஆவணங்களில் உண்மைத்தன்மை பற்றி இல்லை, நான் அந்த சப்ஜெக்ட் போல. மடியில் மடியில் அது வந்து அது நீங்க வந்து அதுதான் அதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படி அதை போட்டுக்கங்க. நான் சொன்ன வார்த்தை கிளியரா சொல்லியிருக்கேன். அதுக்கு இன்டர்பிரேஷன்லாம் நீங்க பண்றதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. பாஜகவா மத்திய அரசா இல்ல அவங்க செய்த ஊழல்னு சொல்றீங்களா? உங்களை 40 எம்எல்ஏக்கள் நேர்ல சந்திச்சு நான் இந்த கேள்வியை என்ன டிடி தினகரன் 3 மாசமா மடியில் கணங்கணன்னு சொல்றாங்க. அவர் நீங்க யாரு? நீங்க இப்போ அவங்க கேள்வி வச்சுக்கிட்டு தானே என்ன கேட்குறீங்க? அவங்கள்ட்ட போய் கேளுங்க. உங்க நிருபர் சென்னையில் இருந்தாருன்னா இல்லை வெளியூர்ல தான் அவங்கள விட்டு கேட்க சொல்லுங்க. நான் கிளியரா ஒரே லைன்ல சொல்லிட்டேன். மடியில் கனம் உள்ளவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த கணம் வந்து முதலமைச்சருக்கு இருக்கா சார்? மடியில் கனமுள்ள பதவியிலே உள்ளவர்கள் பயப்படுகிறார்கள். அது முதல்வராக இருந்தாலும் அவருக்கு பயம் இருக்குதான் அர்த்தம். நீங்க இதுல என்ன முதல்வர் பயம்? நீங்க ஹெட்லைன் பண்றதுக்கா சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன ஹெட்லைன் வேணுங்க சொல்லுங்க. நான் சொல்றதை வச்சு ஏங்க, நான் வந்து ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கேன். இவர்களை உருவாக்கிய இதில் அணிலின் பங்கு கூட எனக்கு உண்டு. பொதுச்செயலாளரின் சார்பாக அன்றைக்கு பொதுச்செயலாளர் பிப்ரவரி 14ஆம் தேதி தீர்ப்புக்கு பிறகு அந்த கூவத்தூர் விடுதியில் நாங்கள் அப்படியே கிளம்பி வந்திருந்தால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பது பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும், எங்கள் இயக்க தொண்டர்கள் நன்றாக தெரியும். அந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அவர்கள் அன்றைக்கு 14ஆம் தேதி தீர்ப்பு வந்த பிறகு அங்கே அமர்ந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்து கொடுத்து சென்றார்கள். அதற்கு மிகவும் நன்றி கடனுடன் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு சரியான தீர்ப்பு அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நீங்க உங்களுக்கு நீங்க ஏதோ ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஏதோ ஆசை இருக்கு. அது வந்து நான் கிளியரா சொல்லிட்டேன். நீங்க வந்து தமிழ்நாட்டில் தானே பிறந்து வளர்ந்துருக்கீங்க. மடியில் கனம் இல்லை என்றால் அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இந்த ஆட்சி உருவாக்கியவர்கள் மாண்புமிகு பொதுச் செயலாளர்கள். அவர்கள் மாத்திரம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகும் சரி, பிப்ரவரி 14ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகும் சரி, இதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஒதுங்கி இருந்தால் என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும். அதனால் பேச விடுங்கம்மா. அதனால் அவர்கள் அமைத்த ஆட்சி யாரோ ஒரு சிலரின் சுயநலத்தால் தவறான நடவடிக்கைகளால் அந்த ஆட்சிக்கு ஆபத்து வரக்கூடாது என்று நினைக்கின்ற நல்ல உள்ளம் எனக்கு இன்றும் இருக்கிறது. அதனால் நீங்கள் சொல்வது போல் எதுவும் நடக்காது. அதே நேரத்தில் தவறு செய்பவர்கள் திருந்துவார்கள் அல்லது அவர்களை திருத்தப்படுவார்கள். மடியில் கனம் உள்ளவர்கள் அந்த கனத்தினால் உள்ள வலிபயத்தை மறக்க செய்து அவர்களை சரிபடுத்துகின்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். சார் நீங்க விட்டா நீங்க வந்து ஒரு 3 மணி நேரம் நீங்க கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க. போதும், நீங்க கேள்வி கேட்கறதெல்லாம் இன்னைக்கு நான் உங்களை பேட்டிக்கு பார்க்கறத எங்கள் தொண்டர்களை யாரும் குழப்ப முடியாது, எந்த அறிக்கையும் குழப்ப முடியாது, எந்த டிபேட்டும் குழப்ப முடியாது. அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதுபோல பொதுமக்களும் இவற்றை எல்லாம் உற்று நோக்கிறார்கள். யார் நன்றி மறந்தவர்கள், யார் நல்லவர்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதற்கான தீர்ப்பு வருகிற பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே நிச்சயம் வெளிப்படும். அதுவரை பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வருதா வரலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வரும்னு எனக்கு தெரியும். நான் கட்சி ஒன்றுபடணும், எங்கள் இயக்கத்தை பலப்படுத்தணும், நான் தேர்தலை நோக்கி கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பயணத்தை தொடர்ந்து விட்டேன். அதில் ஓபிஎஸ் மாத்திரமில்லை,
வேறு கட்சியில் உள்ளவர் வந்து சேர்ந்தாலும் மகிழ்ச்சியானது தான்.